வீட்டின் ஓலை மேற்கூரை முழுவதுமாக எரிந்து உள்ளே சாம்பலாக கிடந்த திமுக நிர்வாகி மற்றும் அவரது இரண்டாவது மனைவி. வீட்டின் இரும்பு கதவு உள்பக்கமும் வெளிப்பக்கமும் தாழ்பால் போடப்பட்டிருந்ததால் அதிர்ச்சியடைந்த பக்கத்து நிலத்து விவசாயி. மனைவியின் முதல் கணவர் கடந்த வாரம் மிரட்டி சென்ற நிலையில் நடந்துள்ள பயங்கரம். தன்னை பிரிந்து திமுக நிர்வாகியுடன் மனைவி வாழ்ந்த ஆத்திரத்தில் முதல் கணவர் வீட்டை தீ வைத்து கொளுத்தி இருவரையும் கொலை செய்தாரா அல்லது அடித்து கொலை செய்து சடலத்தை வீட்டுக்குள் பூட்டி வைத்து கூரை மீது தீயை பற்ற வைத்தாரா? பின்னணி என்ன? வழக்கம் போல காலையில 7 மணிக்கு தன்னுடைய விவசாய நிலத்துக்கு வந்திருக்காரு ஒரு விவசாயி. அப்போ பக்கத்து நிலத்துல உள்ள குடிசை வீட்டோட மேற்கூரை முழுமையா எரிஞ்சு போய் கிடந்திருக்கு. அதை பார்த்த விவசாயி பதறி அடிச்சுக்கிட்டு பக்கத்துல போய் பார்த்திருக்காரு. வீட்டோடைய இரும்பு கதவு வெளிப்பக்கமா தாழ்பால் போடப்பட்டிருந்துச்சு. அந்த வெளிப்பக்க தாழ்பால விவசாயி திறந்தப்ப வீட்டோட உள்பக்கம் தாழ்பால் போடப்பட்டிருந்ததால இன்னும் அதிர்ச்சி ஆகியிருந்திருக்காரு. அதையடுத்து என்ன செய்யறதுன்னு புரியாம தன்னுடைய உறவினர்களுக்கு போன் பண்ணி தகவலை சொன்ன விவசாயி போலீஸுக்கும் தகவலை கொடுத்தாரு. அதுக்கு பிறகு அங்க வந்த போலீசார் தாழ்பாலை திறந்து பார்த்திருக்காங்க. அப்போ உள்ளே இருந்த தம்பதி எரிஞ்சு சாம்பலா கிடந்திருக்காங்க. சில எலும்புகள் மட்டும்தான் கிடந்திருக்கு. அதுக்கு பிறகு போலீசார் விவசாயி கிட்ட விசாரணை நடத்தினாங்க. அதுல தான் பல உண்மைகள் தெரிய வந்துச்சு. திருவண்ணாமலை செங்கம் பக்கத்துல உள்ள பக்கிரிபாளையம் பகுதியை சேர்ந்தவர் 50 வயதான சக்திவேல். இவருடைய முதல் மனைவி கடந்த 3 வருஷத்துக்கு முன்னால சக்திவேலை விட்டு பிரிஞ்சு ஓசூருக்கு போயிட்டாங்க. தன்னுடைய 2 மகன்களும் ஓசூர்ல உள்ள ஒரு பிரைவேட் கம்பெனிகள்ல வேலை பார்க்கறதால அங்கேயே போய் செட்டில் ஆகிட்டாங்க. அதுக்கு பிறகு 45 வயதான அமிர்தத்தோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்ச சக்திவேல் சர்தாருங்கிறவருக்கு சொந்தமான விளை நிலத்தை குத்தகைக்கு எடுத்து அங்க உள்ள குடிசை வீட்டுல தான் இருந்திருக்காரு. ஏரிக்கரை ஓரமா இருக்கிற அந்த விவசாய நிலத்துல இருந்த சக்திவேலும் அமிர்தமும் ஏதாவது நிகழ்ச்சிக்கோ அல்லது கடைக்கோ ஊருக்குள்ள வந்து போவாங்க. அதே மாதிரி பக்கிரிபாளையம் ஊராட்சி திமுக தேர்தல் வார்டு பொறுப்பாளராய் இருந்த சக்திவேல் கட்சி நிகழ்ச்சிகளுக்காகவும் ஊருக்குள்ள வருவாரு. இதுக்கு மத்தியில ஏற்கனவே கல்யாணமாகி தோளுக்கு மேல வளர்ந்த ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கும்போது தன்னுடைய மனைவிய சக்திவேல் அபகரிச்சிட்டாரே அப்படிங்கிற வெறியில இருந்திருக்காரு அமிர்தத்தோடைய முதல் கணவர். பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ண வேண்டிய வயசுல குடும்ப மானத்தையே மனைவி வாங்கிட்டாலே அதுக்கு காரணம் அமிர்தம் மட்டும் இல்ல சக்திவேலும் தான் அப்படின்னு ஆத்திரப்பட்ட முதல் கணவர் கடந்த வாரம் சக்திவேல் வீட்டுக்கு நேர்ல வந்து மிரட்டுனதா சொல்லப்படுது. என்னையும் என் பிள்ளைகளையும் அவமானப்படுத்தின நீங்க 2 பேரும் எப்படி வாழுறீங்கன்னு பாக்குறேன் அப்படின்னு அமிர்தத்துடைய முதல் கணவர் மிரட்டிட்டு போனதா பக்கத்து விவசாயியும் பார்த்திருக்காரு. ஆனாலும் சக்திவேலும் அமிர்தமும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆகுது. இதுவரைக்கும் ஒன்னும் பண்ணாத முதல் கணவர் இனிமேலும் ஏதாவது பண்ணுவாரான்னு அசால்ட்டா விட்டுட்டாங்க. இதுக்கு மத்தியில தான் சக்திவேல் இருந்த வீட்டுடைய மேற்கூரை எரிஞ்சு கிடந்திருக்கு. ஏற்கனவே அமிர்தத்தோட முதல் கணவர் மிரட்டுனதால போலீசாரின் சந்தேக பார்வை அவர் மேலதான் திரும்பி இருக்கு. அதே நேரம் அவரால தனி ஆளா இந்த சம்பவத்தை செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லப்படுது. நைட்டு சக்திவேலும் அமிர்தமும் தூங்குன பிறகு ஓலை மேற்கூரையில தீ வச்சு கொளுத்தி இருந்தா கதவை திறந்துகிட்டு 2 பேருமே வெளியே ஓடி வந்திருப்பாங்க. ஆனா வீடு உள்பக்கமும் வெளிப்பக்கமும் தாழ்பால் போடப்பட்டிருக்கிறதால பக்காவா பிளான் பண்ணித்தான் இந்த கொலை நடந்திருக்கிறதா கூறப்படுது. அமிர்தத்துடைய முதல் கணவர் கும்பலா போய் கதவை தட்டி உள்ள நுழைஞ்சு 2 பேருமே அடிச்சு கொன்னுட்டு சடலத்து மேல பெட்ரோலை ஊத்தி வீட்டுக்கு உள்பக்கமா தாழ்பால் போட்டிருக்கிறதாகவும் அதுக்கு பிறகு ஓலை மேற்கூரையை பிரிச்சுக்கிட்டு வெளியே வந்து திரும்பவும் வெளிப்பக்கமா தாழ்பால் போட்டிருக்கிறதாகவும் அதையடுத்து மேற்கூரை மேல தீயை பத்த வச்சிருக்கிறதாகவும் காவல்துறை தரப்புல சொல்லப்படுது. ஒரு புது தீப்பெட்டியையும் சக்திவேலுடைய வீட்டுக்கு வெளியே மீட்டிருக்காங்க போலீசார். அமிர்தத்துடைய முதல் கணவர்கிட்ட
கிடுக்குப்பிடி விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இந்த விசாரணை முடிஞ்சாதான் இந்த வழக்குல உள்ள மர்மம் வெளிச்சத்துக்கு வரும்.